முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்து வந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அனைத்து தரப்பின் வாதங்களையும் பதிவு செய்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்கள். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனையுடன் பிணை வழங்கியுள்ளது. 15 மாதங்களுக்கு பிறகு அவர் சிறையிலிருந்து வெளியே வந்ததால் சென்னை புழல் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் இவர் மீண்டும் அமைச்சர் ஆவாரா என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியே அவர் அமைச்சராகும் பட்சத்தில் அவருக்கு மிக பிரம்மாண்டமான துறை வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்பாடு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.